Hello students, 11th Commerce Public Exams கான question paperோட answer key இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்களே தவிர உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டீங்க. எக்ஸாம்ஸ் எப்படி ஈஸியாக இருந்தது, கொஷின் பேப்பர் நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே 2 marks 3 marks 5 mark கொஷின்ஸ்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ போஸ்ட்டுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். 11th மட்டும் இல்லை பிள்ளைங்களா, நம்ம 12th தொடர்ச்சி வீடியோஸ் போட போகிறோம். இந்த வருஷம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் 12th அந்தளவுக்கு சரியாக வீடியோ போடலை. ஆனால் 2025 to 26க்கு கண்டிப்பாக 12th வீடியோஸ் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி விஜய் சேனலில் போட்ட கொஷின்ஸ்லாம் எத்தனை அளவுக்கு உங்களுக்கு பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ல வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. கல்வி விஜய் சேனல்ல போற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சேனலோட க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் மதிப்பீட்டு ஆண்டு அசஸ்மெண்ட் இயர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குளிர்பதன கோல்டு ஸ்டோரேஜ். தேர்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் சம்பளம் அல்லது கூலி சேலரி ஆர் வேஜஸ். ஃபோர்த்து கொஸ்டினுக்கு இவை அனைத்தும் ஆல் ஆஃப் தி அபவ். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 2013. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ 2, ஆப்ஷன் டி 2. செவன்த்து கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ். அடுத்தது செவன்த் கொஸ்டின் சொல்லியாச்சு. எயித்து கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் சி இண்டஸ்ட்ரி உற்பத்தி தொழில். நைன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th ஒன் ஆல் தி அபவ் மேற்கூறிய அனைத்தும். 10th ஒன்க்கு ஆப்ஷன் டி ஒரே வகை பண்டக சாலைகள் சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ். 11th ஒன்க்கு ஆப்ஷன் டி சியின் சட்ட பிரதிநிதிகளுடன் சேர்ந்து ஏ மற்றும் ஏ பி ஆகியோரால் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். should be performed by A and B along with C's legal representatives. அடுத்து 12th ஒன்னுக்கு ஆன்சர் 4th ஆப்ஷன் ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ். 13th ஒன்னுக்கு செகண்ட் ஆப்ஷன் தனியார் வணிகம் சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப் பி ஆப்ஷன். 14th ஒன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2006. 15th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர் ஹோல்சேல் ட்ரேட் மொத்த வியாபாரம். 16th ஒன்க்கு ஆப்ஷன் பி சர்வ் த பீப்புள் மக்களுக்கு சேவை செய்தல். 17th ஒன்க்கு கப்பல் ரசீது பில் ஆஃப் லேடிங். 18th ஒன்க்கு ஆப்ஷன் சி அண்ட் ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் உரிமை சான்றிதழ். 19th ஒன்னுக்கு ஆன்சர் 4th ஒன் செலவுகளை குறைத்தல் காஸ்ட் மினிமைசேஷன். 20th ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் மோர் தென் த இம்போர்ட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகமாக இருத்தல். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோட பார்வையில் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஈஸியாக தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்குவீங்க, நம்ம சொன்ன கொஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் தொடர்ச்சி வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.